பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது. பொதுவாக ஜமீன்தார்களுக்கு எதிராகவே உள்ளூர் மக்கள் இருந்தார்கள் என்று வரலாற்று பாடங்களில் படித்திருக்கிறேன். ஆனால் அதிசயமாக நீங்கள் கொப்பல் வீரப்பா பற்றி குறிப்பிட்ட போது உள்ளூர் மக்களும் விவசாயிகளும் அதிக அளவில் அவருடன் இணைந்தார்கள் என்றீர்கள். இது எப்படி சாத்தியம் தாயே? என் மகனே, இதுவும் ஒரு உளவியல் அம்சமே. நில உடைமையாளர்களாக இருந்த பலர் கம்பெனியாரின் வரி விதிப்பு அடக்குமுறையில் பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். உள்ளூர் மக்களும் விவசாயிகளும் கூட அவர்களால் பெரிதும் சிரமப்பட்டார்கள். பெரும்பாலும் உள்ளூர் மக்களுடன் தொடர்பு கொண்டு அவர்களை கட்டுப்படுத்துவது இத்தகைய ஜமீன்தார்களே. எனவே விவசாயிகள் ஜமீன்தார்களுடன் ஒத்துப்போனதில் வியப்பு ஏதும் இல்லையே. காரணம், ஒரு பொதுவான கொடூரமான எதிரி அவர்கள் முன்னால் நிற்கின்றானே. கப்பம் வசூலித்தல் என்பதை விட ஜமீன்தார்களிடமிருந்து நிலங்களை ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி பிரிட்டிஷார் பிடுங்கிக் கொண்டே வந்தார்கள். அதனால் தங்கள் நிலங்களை இழந்தவர்கள் ஒரு கட்டத்தில் பிரிட்டிஷாருக்கு எதிராக மக்கள் ஆதரவுடன் ஆயுத போராட்டத்தையே மேற்கொண்டார்கள். கொப்பல் வீரப்பாவுக்கு பிறகு கர்நாடகத்தின் பிதர் பகுதியில் தேஷ்முக்குகள் பெரும் கிளர்ச்சியில் ஈடுபட்டார்கள். இந்த கிளர்ச்சிக்கு தேஷ்முக் கலகம் என்றே பிரிட்டிஷார் பெயர் சூட்டினார்கள். திப்புவின் காலத்துக்கு பின்னால் கர்நாடகத்தில் பிதரின் பழைய பாமனி சாம்ராஜ்யத்தின் மீதமுள்ள இடங்களும் நிசாமின் ஆட்சி பரப்புடன் இணைக்கப்பட்டன. அதன் பின் மக்கள் தங்களை கசக்கி பிழியும் வரி விதிப்புக்கு எதிராக பெரும் கொந்தளிப்பில் இருந்தார்கள். 1820 உத்கிர் எனும் இடத்தில் கிளர்ச்சிகள் தோன்றத் தொடங்கின. சிவலிங்கையா, திருமால் ராவ், மேக்ஷாம் ஆகியோர் இந்த கிளர்ச்சிகளுக்கு தலைமை ஏற்றார்கள். சுலியல் பகுதியை தங்கள் தளமாக பயன்படுத்தி ஒரு பெரும் கிளர்ச்சியை நடத்தி சென்றார்கள். தேஷ்முக்குகளை அடக்க நிசாம் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆதரவை நாடினான். அதன்படி லெப்டினன்ட் ஜெனரல் சதர்லண்ட் தலைமையில் பிரிட்டிஷ் படைகள் பிதர் பகுதியில் நுழைந்தன. கிட்டத்தட்ட 2 மாதங்கள் அவர்களின் தேடுதல் வேட்டை தொடர்ந்தது. இறுதியில் கிளர்ச்சிக்காரர்கள் அனைவருமே பிடிபட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். இதன் பின் சிறிது காலத்தில், அதாவது 1824 ஒரு மாபெரும் மக்கள் கிளர்ச்சி வட கர்நாடகத்தின் பீஜப்பூர் பகுதியில் ஏற்பட்டது. இதற்கு சிந்தகி கிளர்ச்சி என்றே பெயர். ஆங்கிலேயர்களின் அடக்குமுறை பிடிக்காமல் சிந்தகி மக்கள் தங்கள் பகுதியை சுதந்திரமான பகுதி என்று அறிவித்தார்கள். சிதம்பர தீக்ஷித், அவனது மகன் திவாகர் தீக்ஷித், திவாகரின் நண்பர்கள் ஷெட்டியப்பா, ராவ்ஜி, ரஸ்தியா ஆகியோர் தலைமையில் சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டார்கள். சிந்தகி தாலுகாவை கைப்பற்றியவர்கள், பிரிட்டிஷ் அரசு இங்கே இல்லை, அதை நாங்கள் அங்கீகரிக்கவில்லை என்று தைரியமாக அறிவித்தார்கள். சிந்தகி தனித்த இறையாண்மை கொண்ட பிரதேசம் என முழங்கினார்கள். வட கர்நாடகத்தின் ஒரு மூலையில் ஏதோ ஒரு சிறிய தாலுகாவில் தானே என்று கூட நினைக்காமல் ஆங்கிலேயர்கள் இதனை தங்களுக்கு விட்ட சவாலாகவே நினைத்தார்கள்.
லெப்டினன்ட் ஸ்டீவன்சன் தலைமையில் அனுப்பப்பட்ட படைகளால் இந்த தலைவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. தலைக்கு விலை வைக்கப்பட்டது. அன்னப்ப பாட்னே என்ற துரோகி அவர்களின் மறைவிடத்தை காட்டிக் கொடுத்தார். இதை அறிந்து வெகுண்ட மக்கள் அந்த இடத்திலேயே அன்னப்பாவை வெட்டி கொன்றார்கள். ஆனாலும் ஆங்கிலேயர்கள் அந்த தலைவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். ஒரே ஒரு தாலுகாவில் ஏற்பட்ட கிளர்ச்சிதான், ஆனால் மாபெரும் நாட்டின் சுதந்திர கனவை அல்லவா அது விதைத்திருந்தது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும். பெற்ற தாய் பசித்திருப்பாள், பிள்ளைக்கது புரியும். அன்னையர்க்கு அன்னையார பாரதியின் துயர் துடைக்க அன்னை தானே அழித்துக் கொண்டோர் எத்தனையோ எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.